ஹாய்! இன்னைக்கு அரைக்கீரை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். இது நல்ல பெரிய கட்டு. இதை இந்த மாதிரி நறுக்கிக்கணும். நறுக்கினதுக்கப்புறம் 2, 3 தண்ணியில் மண் போகிற அளவுக்கு நல்லா அதை கழுவி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாய் எடுத்து அது நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இந்த ரெண்டும் நல்லா வெடித்து வரட்டும். வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 10 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை, இந்த 3ஐயும் சேர்ந்து நல்லா எண்ணெயில் பரட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த கீரையை சேர்த்துக்கலாம். கீரை ஓரளவு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஓரளவு கீரை தண்ணியில் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்தா போதும். முதயே சேர்த்துட்டோன்னா அதோட அளவு நிறையா சேர்ந்துடும். உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். கீரை மூடி போட்டு பண்ணக்கூடாது, நம்ம அதை ஓப்பனில் தான் வச்சு பண்ணணும். ஓரளவு இந்த அளவு கீரை சுண்டி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்து அதை நல்லா பரட்டிட்டோம் அப்படின்னா கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் போய் கீரை நமக்கு நல்லா இந்த மாதிரி கிடச்சிரும். அவ்வளோதான், இன்றைக்கி அரைக்கீரை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.